ஹாய்ங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் வில்லாங்க. கிழக்கு சைட்ல கிழக்கு வாசலே இருக்கிறாங்க. 30 அடி ரோட் மேலே இது அமைஞ்சிருக்குங்க. ரோடு ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திலேயே நம்ம ரீச் பண்ணிட முடியும். வாங்க அந்த வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற வீட்டோட எலிவேஷன் இதுதாங்க. எலிவேஷன் என்னமோ சிம்பிளா அழகா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா உள்ளுக்க வீடை ரொம்ப பிரம்மாண்டமா கொடுத்துருக்காங்க. உள்ளுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம வெளியில பார்த்த வீடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. புது லே அவுட்டுங்க. நிறைய வீடுகள் ஆகிக்கிட்டு இருக்கு. பக்கத்துலயே அடுத்தடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. 30 அடி ரோடுங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கார் தாராளமா நம்ம நிறுத்திக்க முடியும். பதினாலுக்கு 20 அப்படிங்கிற அளவுல இந்த பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க. அப்படி இந்த பக்கம் பார்க்கும்போது ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. பழமைகளை மாறாத அளவுக்கு அதையும் இப்ப கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. 16க்கு 20 அப்படிங்கிற அளவுல இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க. நல்ல பெரிய ஹால்லே நம்ம சொல்ல முடியும். ஹாலோட எலிவேஷன்ஸ்களை பாருங்க. லைட்டுகள் எல்லாமே கொடுத்து ஃபால் சீலிங் பண்ணி, ஃபால் சீலிங்ல நிறைய பேனல்கள் யூஸ் பண்ணி ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் அழகாவும் கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதுனால இது எல்லாமே இப்போ கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. லைட்டுகள் மற்றது எல்லாமே. ஒரு பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க. பக்கத்துலயே ஒரு பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. படிக்கு கீழே இருக்கிற ஏரியாவை ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூபிஎஸ் வைக்கிறது மாதிரியும் ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல நம்ம உபயோகப்படுத்துற மாதிரியும் அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஹால்லையே இந்த பீமுக்கு அவங்க கொடுத்துருக்கிற டெக்கரேஷன் ரொம்பவே அழகா இருக்குங்க. கிச்சனை தனியா செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை இன்டீரியர் மூலியமா செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் பிளஸ் டைனிங் சேர்ந்தது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் 11க்கு 20 அப்படிங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க. கிச்சன் எல்லாமே ஃபுல்லா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. சைடுல ஃபுல்லாவே கிரைனைட்லையும் செல்ஃபுல் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரோட கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க. தேவையான இடங்கள்ல லாஃப்ட்களை கவர் பண்ணி ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸோட கலர்களுமே லைட் கலர்ல ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்க்கும்போது டைனிங் ஹாலை செப்பரேட் பண்ணியிருக்கிறதுக்காக அவங்க பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க்குங்க இது. பக்கத்துலேயே ஒரு வாஷ் பேசினையும் மிரரோட ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு 11க்கு 16 அப்படிங்கிற அளவுல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம்லையும் ஃபால் சீலிங் எல்லாமே கொடுத்து கபோர்டு லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேட்சா காட்டுமே அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இன்டீரியரே பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு மேட்ச் ஆகிறது மாதிரி. இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வரும்போது ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 5க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க. வீட்டில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால இன்னும் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே அவங்க போடலை. உள்ளுக்கே படி கொடுத்துருக்காங்க. படியிலையும் ஸ்பாட்லைட் எல்லாம் கொடுத்து இன்டீரியர்லேயே அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன ஆர்ச் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன சின்ன சிலைகள் மாதிரி ஏதாச்சும் வச்சு டிசைன் பண்ணுறதுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே லெஃப்ட் வரும்போது மாடியில் உள்ள பெட்ரூம் இது. இதையும் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இதுலேயும் லாஃப்ட் செல்ஃப் எல்லாம் கவர் பண்ணி இதுக்கும் கட்டிலும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. பக்கத்திலே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம்ங்க. ஃபால் சீலிங் மட்டும் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் காட்டு எதுவும் பண்ணலை. இந்த இடத்துல மேலே லாஃப்ட் மட்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. இது அவங்க வேணும்னா ஹோம் தியேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது அவங்களோட ஆப்ஷனுக்காக விட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் இருக்குங்க. 6க்கு 8 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க. அப்படியே வெளியில வரும்போது இந்த இடத்துல சீலிங்கை கவர் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த இடத்துல கூலிங் டைல்ஸ் போட்டு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால எந்த டைம்ல வேணும்னாலும் நம்ம மாடிக்கு வந்துக்க முடியும். அந்த வெயில் பாதிப்புகள் இருக்காது. மேலேயே நல்ல தண்ணி டேங்கு தனியாக கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு கம்பியும் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. கேமரா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கேமரா வரைக்குமே அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. வெளிச்சத்துக்காக மேலே ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க சீலிங்கில். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்ட்டுங்க. 30 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே கம்மியாக இருக்குங்க. இது ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா. அவினாசி ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கு. கதிர் காலேஜுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இது அமைஞ்சிருக்குங்க. நீலாம்பூருக்கு ரொம்ப பக்கமாகவும் அவினாசி ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவும். இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,00,000 ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டுமே விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை வந்து சேர மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.